காற்று மெதுவாக வீசியது. கோழிகள் கத்திக் கொண்டிருந்தன. கதிரவன் மங்கலான வெளிச்சத்துடன் பொழிந்து கொண்டிருந்தான். அருண் ஒரு பெரிய வணிக குடும்பத்தில் பிறந்தவன். சிறுவயதிலிருந்தே அவனுக்கு எந்த குறையும் இல்லை. பெரிய வீடு, பணம், சொத்து, வசதிகள் எல்லாம் இருந்தாலும் அவன் உள்ளத்தில் ஒரே ஒரு கேள்வி அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது. நான் இவ்வளவு பொருளாதாரமாக செழிப்பாக இருக்கிறேன். ஆனால் ஏன் என் உள்ளம் எப்போதும் ஒருவித வெறுமையாக இருக்கிறது? அவன் பல புத்தகங்களை படித்தான். பெரியவர்களை கேட்டான். ஆனாலும் சொந்த அனுபவமின்றி எந்த உண்மையும் புரியாது என்பதை அவன் உணரவில்லை. ஒரு நாள் ஊரின் மூத்த முதியவர் ஒருவர் அவனிடம் கூறினார், மலை உச்சியில் இருக்கும் யோகியை சந்தி, அவர் உனக்கு பதில் சொல்லுவார். அந்த நாளே இரவு பொழுதில் அருண் பயணமானான். அருண் பல நாட்கள் நடந்தான். மலைகளை கடந்து காடுகளை விட்டு அவன் இறுதியாக யோகியின் அருகில் வந்தான். யோகியின் உடைமைகள் மிகச் சுலபமானவை. ஒரு செங்கல் நிற ஆடை, தாடி நீண்டது. ஆனால் அவர் மனதளவில் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தார். அருண் வெகுநேரம் யோசித்துவிட்டு கேட்டான், யோகி, வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன? யோகி சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு அவர் ஒரு சிறிய பை எடுத்து ஒரு சாதாரண கல்லை காட்டினார். இந்த கல், அதை ஒரு வாரம் உன் பையில் வைத்துக்கொள். பிறகு நான் உனக்கு பதிலை சொல்லுவேன். அருணுக்கு அதில் எந்த பொருள் இருப்பதென்று தெரியவில்லை. ஆனாலும் யோகியின் வார்த்தைகள் அவனை மீண்டும் ஒரு பயணத்துக்கு அழைத்துச் சென்றன. அடுத்த ஒரு வாரம் அருண் எங்கு சென்றாலும் அந்த கல்லை எடுத்துச் சென்றான். முதல் நாள் அவன் கவனிக்கவில்லை. 2ஆம் நாள் அவன் அதை கண்காணிக்கத் தொடங்கினான். 5ஆம் நாள் அவன் அதே கல்லாக இருந்தாலும் அது ஒரு புதிய உணர்வை கொடுத்தது. இந்த கல் இருக்கிறதா இல்லையா, அது என் வாழ்க்கையையே மாற்றவில்லை. அதேபோல் வாழ்க்கையின் பொருள் என்ன என்பதற்கான பதிலும் வெளியில் கிடையாது. அது நாம் உணரும் ஒன்றே. அவன் யோகியிடம் திரும்பி வந்து சொன்னான், நான் புரிந்து கொண்டேன். வாழ்க்கையின் பொருள் நாம் எதை கண்டுபிடிக்கிறோமோ அதில் இல்லை, நாம் அதை எப்படி உணர்கிறோமோ அதில்தான் இருக்கிறது. யோகி சிறிது நேரம் அமைதியாக இருந்து அருணை பாராட்டினார். இப்போது நீயே ஒரு யோகி. நீயே நிஜமான வாழ்க்கையை கண்டுபிடிக்கலாம். அருண் வெளியே நடந்தான். இனி நான் ஒருவரிடம் பதில் தேடிச் செல்ல மாட்டேன். பதில் என் உள்ளேயே இருக்கிறது. அவன் புதிய உலகத்துக்கு செல்ல தயாராக இருந்தான். கதையின் முடிவு: நம் வாழ்க்கையின் பொருள் வெளியில் இல்லை, அது நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதில்தான் உள்ளது. நாம் தேடும் பதில் நம்முள் இருக்கிறது.